ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அதாவது முதல்ல தேவன் திருமணத்தை விரும்புகிறார் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, மேரேஜே வேண்டான்னு போய்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் கல்யாணம்னா திருவிழா போல் கொண்டாடின மக்கள் நம்ம மக்கள். கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்க வருவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிலவரம் அப்படியே மாறி போகுது. கல்யாணம்னு பார்த்தாலே ஏதோ ஒரு பேருக்கு தான் போய்கிட்டு இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கிறிஸ்தவ சமுதாயத்தில் மேரேஜெல்லாம் ரொம்ப மாறிட்டே போகுது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கக்கூடிய கிறிஸ்தவனை இந்த தலைமுறையில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. இப்போ இந்த தலைமுறையில் எல்லாமே மாறிட்டே போகுது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, தேவன் திருமணத்தை விரும்புகிறார். மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதில் அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். அப்போ அவனுக்கு மனைவியை ஒரு பெண்ணை உருவாக்கி கொடுக்கணுன்றது முதல்ல ஆண்டவருடைய திட்டத்திலே இல்லை. அவர் அதை தீர்மானிக்கவே இல்லை. தீர்மானிச்சிருந்தா ஒரு பெண்ணை ஃபஸ்ட்டே உருவாக்கியிருப்பார். ஆண்டவர் என்ன நினச்சார்னா, மனுஷனுக்கு ஒரு துணை வேணும், அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கணும்னு பார்த்துட்டு எடுத்தெடுப்பிலே துணையை உருவாக்காமல் அதை முடிச்சுட்டு 19ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாருனா, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆதாம் முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறார். ஆதாம் அதனுடைய சுபாவத்துக்கு பேர் வைக்கிறாரே தவிர எதுவுமே அவருக்கு துணையாக இருக்க மாட்டேங்குது. அப்போது அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு மனுஷனுக்கு துணை இன்னொரு மனுஷி தான், ரைட்டா? ஆனால் சில பேர் மிருக ஜீவன்களோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையோ? சில பேர்லாம் கல்யாணமே பண்ண மாட்டாங்க, நிறைய ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு அப்படியே கடைசி வரைக்கும் போயிடுவாங்க. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா மனைவி படுக்க வேண்டிய பெட்டில் நாய் படுத்துருக்கும். மனைவி எங்கேயாவது போயிருக்கும், இல்லைன்னா கணவன் எங்கேயாவது. நான் என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு 2வது நாள் அங்கே பார்க்க போகிறேன். அவன் அந்த பெட்டில் அவன் படுக்க வேண்டிய இடத்துல அந்த வீட்டில் நாய் படுத்து கிடக்கு, இவன் தரையில் படுத்து கிடக்கு. எதுக்குன்னா, மிருகங்களை நேசிக்கலாம், ஆனால் மிருகங்களோடு நம்மால் வாழ முடியாது. அப்போ மனுஷனுக்கு ஏற்ற துணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மிருகங்கள் கிடையாது. சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷனுக்கு கிடையாது. இப்போ பார்த்துருக்கீங்களா? மிருகத்துக்கு ஒன்றுனா காரில், ஆடி காரில் போகும் ஊசி போடுறதுக்கு. அதே வீட்டில் வேலை செய்கிற மனுஷனுக்கு எதாவது ஒன்றுன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போயிட்டு வரோம் ஆஸ்பத்திரியில் ஊசி போடுறதுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தேவன் திருமணத்தை விரும்புகிறார். ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மேரேஜ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால், கட்டாயமாய் திருமணம் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவதற்கு மிருக ஜீவன்களெல்லாம் அப்படி பார்க்குறார். ஒவ்வொரு சுபாவத்துக்கும் ஆதாம் ஒவ்வொரு பேர் வைக்கிறார். அதுவே அதற்கு பேராக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு சுபாவத்தையும் இவனால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற அந்த தன்மை வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு துணையை கர்த்தர் உருவாக்குகிறார். அப்போ ஒன்றை புரிஞ்சுக்கிடணும், திருமணம் என்பது தேவனுடைய சிந்தனையில் உருவானது. இது மனிதனிடத்தில் உண்டானதில்ல, மனிதனால் உருவாக்கி கொள்ளவும் முடியாது. முதல்ல மனுஷனுக்கு திருமணன்ற ஒரு மேட்டரை கர்த்தர் தீர்மானிக்கிறார். அதனால் இப்போ ஆதாமுக்கு அப்பா இல்லைல்ல, சொல்லுங்கப்பா, ஆதாமுக்கு அப்பா இல்லை. பைபிளில், வேதத்திலே, மனுஷ ஜெனரேஷன்லேயே தொப்புள் இல்லாமல் பிறந்த மனுஷன் ஆதாம் தான். மீதி எல்லாருக்கும் தொப்புள் இருக்கும். ஏன்னா தொப்புள் கொடி மூலமாக தான் மீதி எல்லாமே போகும். ஆதாமுக்கு மட்டும் என்ன கிடையாது? தொப்புள் கிடையாது. ஆதாமுக்கு அப்பா அம்மா கிடையாது. அதனால் ஆதாமுக்காக அந்த பொண்ணை என்ன சொல்கிறது, பொண்ணை பார்த்து கூட்டிகிட்டு வர்ற அந்த பொறுப்பை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதனால் பார்த்தாரு, ஒன்றும் செட் ஆகலை, அவனை நிப்பாட்டிட்டு அவர் வெளியில் போனார். ஆதாமை உறங்க வச்சார், விழா எலும்பெடுத்தார், அந்த ஏதேனை விட்டு வெளியில் போனார். வெளியில் போய் ஒரு மனுஷியை உருவாக்கி கொண்டு வந்து ஆதாம் கையில் கொடுத்தார். இப்படி தான் திருமணம் நடந்துச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்களுக்கு மனைவியை யார் பார்க்கணும் சொல்லுங்கள்? ஆண்களுக்கு மனைவியை யார் பார்க்கணும்? அப்பா அம்மா பார்க்கணும். ஏன்னா ஆதாமுக்கு அப்பா இல்லை, அதனால் அப்பா ஸ்தானத்தில் கர்த்தர் இருந்து அந்த வேலையை செஞ்சு வச்சார். இன்றைக்கி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிற பிள்ளைங்க, அவர்களுக்கு கிடைக்கிற துணை ஏற்ற துணை. அவர்களுக்கு கிடைக்கிற துணை என்ன துணை? ஆனால் இன்றைக்கி காலம் மாறிடுச்சு. அப்பா அம்மாவுக்கு இவன் தான் அறிமுகப்படுத்துவான், இதுதான் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மகாலட்சுமி அப்படிமா.
பார்த்துக்கோங்க. இப்போவே நீங்கள் குட் மார்னிங் குட் நைட் சொல்லி வச்சிங்கன்னா வந்தோடனே டீக்கு ஏதாவது கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஆள் என்ன செய்கிறான் இப்போ டோட்டலாக மாறுது. அப்படின்னா என்னென்னா இது ஏற்ற துணை கிடையாது. மனிதன் தேடி போகிறது ஏற்ற துணை கிடையாது, தேவன் அமைத்து கொடுக்கறது ஏற்ற துணை. ஆண்டவர் வேதத்தில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அடுத்த வசனம் சொல்லும், அதனால் தேவனிடத்திலிருந்து தயவையும் பெற்றுக்கொள்கிறான். ஏன்னா திருமண காரியத்தை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவாரே, ஆனால் அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணக்கு ஒரு மனுஷன் கிடைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறத விட ஒரு மனைவி தன் கணவனுக்காக அதிகமாக ஜெபிக்கிறாள். இல்லையோ? அப்படி இல்லையோ? அப்படி தானே? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனிடத்திலிருந்து அந்த மனுஷனுக்கு தயவு எப்போ வரும் அப்படின்னா, தயவுனா நன்மை செய்வதற்கு வைத்திருக்கிற ஆசை, அதுக்கு பேர் தான் தயவு. ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, இப்போ தேவன் தானே அந்த பெண்ணை கொடுத்துருக்கிறாரு, இந்த பெண் நிமித்தம் அந்த மனுஷன் நன்மையை பெற்றுக்கொள்கிறான். ஆதாமை நிமித்தம், இந்த ஏவாளின் நிமித்தம் ஆதாமுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நன்மை செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது திருமணத்தில் ஒரு ஆணினுடைய பங்கு என்ன, பெண்ணினுடைய பங்கு என்ன, இதை நல்லா அதாவது பொதுவாக இதெல்லாம் மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணை கொடுத்தது கர்த்தர் என்று முதலாவது புரிந்து கொள்ளணும். அவன்கிட்ட ஆதாமுக்கு ஒரு பொண்ணு தேவை, இந்த பெண்ணை ஆதாம் தேடலை. ஏன்னா ஆண்டவரே என்ன இது, சிங்கத்துக்கு ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இருக்குது, அந்த ஜெண்டரே வரலை. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் என்கிற அந்த பாலினமே அங்கே வரலை. இந்த பாலினத்தை குறித்த அறிவு மனுஷனுக்கு வருவதற்கு முன்னாடியே தேவன் தீர்மானிக்கிறார், இவனுக்கு ஒரு பெண் தேவை அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள், ஆதாமை படைக்கும் போது எத்தனை வயசில் படைச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஆதாமுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? எத்தனை வயசு இருந்திருக்கும்? பொதுவாக ஒரு பொண்ணு தேடுறாருன்னா வயசு என்னப்பா இருக்கும்? நம்மால் இன்னைக்கு 15 வயசுலேயே பொண்ணு தேடுறான். 15 வயசில் பொண்ணு தேடுறது எவ்வளவு தப்போ, 35 வயசில் பொண்ணு தேடுறதும் அவ்வளோ தப்பு. குறித்த காலம், குறித்த வயசு, அதில் தான் அந்தந்த அதாவது ஆண்டவர் சொல்ல அந்தந்த அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்ய அறிந்திருக்கிறார். எனவே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை கர்த்தர் கொடுக்குறார் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஆண் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, இது எனக்கு ஏற்ற துணை. என்ன துணை? ஏற்ற துணை. ரைட்டா? அது ஏற்ற துணையாக வாழ்வதும் ஏறி மிதிப்பதும் அந்த மனிதனுடைய கரத்தில் இருக்குது. அவர் கொடுக்கறது ஏற்ற துணை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏற்ற துணை என்பது தேவன் கொடுக்கிறது, ரைட்டா? ஏறி மிதிக்கிற துணை என்பது மனுஷன் தேடிக்கிறது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? புரியுதா? திருமணம் முடிகிற வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க, ரைட்டா? கொண்டு வந்து ஆண்டவர் தான் அவங்க 2 பேரும் ஒன்றா மீட் பண்ண வைக்கிறார், ஒன்றா திருமணம் பண்ணி வைக்கிறார், ரைட்டா? இதை பார்த்துட்டு சில நபர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க, இந்த வாலிபர் கூட்டத்திலலாம் நிறைய கேள்வி வரும், லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எந்த வாலிபர் கூட்டம் வேணாலும் வைங்க, மத்தியானம் சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு கேள்வி பதில் செஷன் வைப்பாங்க. 100 பேர் வந்திருக்காங்க, 85 பேர் எழுதி கொடுக்குற கேள்வி இதுதான், லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதில் அந்த ஜட்ஜாக இருக்கார்ல, அவருடைய மைண்டை பொறுத்து இருக்குது பதில். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மனைவியை கண்டடைகிறவன் வேதம் சொல்லுகிறது, காதலியை கண்டடைகிறவன் என்று வேதம் சொல்லவில்லை. உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். காதலியை கண்டடைந்த சரியான ஒரு மனுஷன் யாக்கோபு. பார்த்த உடனே கட்டி பிடிச்சான், கிஸ் பண்ணிட்டான். இல்லை பைபிள் இல்லையோ? நான் பைபிள்னு தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கேன், இல்லையோ? 29ஆம் அதிகாரம் எடுங்க, ஆதியாகமம் 29. ஒரு கிணற்றையும் அதாவது இவர் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அந்த நாட்களில் ஆடு மாடு மேய்ப்பாங்க, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதன் அருகே வாசிங்க. இவர் போய் அதை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அங்கே நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்காரு, எங்கள் மாமா ஒருத்தர் இருக்காரு லாபான் அப்படின்னு சொல்லி, அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவங்க சொல்கிறேன், அவன் ஊர் எறிஞ்ச வில்லனாச்சப்பா, அவனை தெரியாமல் எப்படி இருக்கும்? அப்போ அவருடைய பிள்ளைகள் யாரும் அங்கே இருக்கிறாங்களான்னா, அந்த ஒருத்தி ஆடு மேய்ச்சிட்டு வரா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே 11ஆம் வசனம் வாசிங்க. பின்பு யாக்கோபு
அப்போதான்ப்பா பார்த்துருக்கான், அப்போ தான் பார்த்துருக்கான். அவள் அப்போ தான் ஆடு மேய்ச்சிட்டு வர்றா. இன்னும் சொல்லவே இல்லை, நான் தான் அவன் மாமா பையன்னு சொல்லவே இல்லை. டக்குன்னு பார்த்தான், கட்டி பிடிச்சிட்டான், முத்தம் கொடுத்துட்டான். அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? இவன் இந்த பொண்ணுடைய அப்பாவையும் போய் பார்க்கல, இவங்க அப்பாவும் இந்த பொண்ணை பார்க்கல. இவங்க 2 பேரும் எங்கே மீட் பண்ணி கொள்கிறார்கள் என்றால், ஒரு கிணற்றடியில் ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது அங்கே மீட் பண்ணுறாங்க. ரைட்டா? இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கடைசி காலம் வரைக்கும் காலை இழுத்து இழுத்து நடந்தார். 12 பிள்ளைங்க இருந்தாங்க. நிம்மதியே இல்லாமல் வேதத்தில் முதல்ல கேன்சரில் மரித்தது இந்த யாக்கோபு. இவங்க அப்பா காலத்தை எடுத்துக்கோங்க, இதே நேரம் அவங்க அப்பாவை எடுங்க, 24ஆம் அதிகாரம் எடுங்க. அவர் பொண்ணு பார்க்குறாரு பாருங்க. அவருக்கு அவங்க அப்பா பொண்ணு பார்க்கும்போது 24ஆம் அதிகாரம் அவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன பண்ணுறார்? 63 ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காள் இப்ப இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க பாருங்க. அவர் எங்க போயிருக்காராம்? தியானம் பண்ண போயிருக்காரு. அந்த அம்மா வந்துகிட்டு இருக்குது. இப்ப இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்ன நடக்கு அப்படின்னா, வாசமா அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வரும் அந்த புருஷன் யார்? அவர்தான் என் எஜமான் என்று அவன் சொன்னவுடன் அங்க பாருங்க, அப்பா பார்க்குற பொண்ணு எப்படி இருக்குது? மாப்பிள்ளைக்கு முன்னாடி சேர்ல உட்கார மாட்டேங்குது. நீங்க சொல்ல போனா ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்குது. மாப்பிள்ளையை பார்த்தோன்னா டக்குன்னு கீழே இறங்குது, முக்காடு போடுது. அப்படியே அடுத்த வசனத்தை வாசிங்க. இறங்கி முக்காடு இட்டு கொண்டால் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை நல்ல கவனிங்க, அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அவங்க பையன் யாக்கோபு எப்படிப்பட்ட ஆளு? நம்ம வாசிச்சோமே, என்னப்பா நம்ம வாசிச்சோம்ல 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம் 29 10. யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தி ஆகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கல்லை புரட்டி தண்ணீர் காட்டினான். இப்ப பொம்பளை பார்த்த உடனே வீரம் வருது. நிறைய பேருக்கு வீரம் வரும் தெரியுமா? பொம்பளைகளை பார்த்தா அதெல்லாம் பைபிளில் இருக்குது. பைக்கை திருக்கிறது, 50ல் போகிற வண்டி 80ல் போகும். இதெல்லாம் எங்கே இருந்து வருது? பைபிள் சொல்லுதுப்பா, வீரம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்த பிறகு தான் தண்ணி கொடுக்கணும். இவர் உடனே சட்டையை மடித்துட்டு அதப்புறம் எங்கள் மாமன் ஆடு மேய்ச்சிட்டு வர அந்த பொண்ணை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கிறா. இவன் பார்த்தான் ஏதாவது ஒன்று பண்ணன்றான். பயங்கரமான இந்த ஜித்து வேலையெல்லாம் பண்ணிட்டு 11ஆம் வசனத்தில் என்ன வாசிங்க, அது கீழே வாசிங்க. ராகேலே இப்போ அப்பாவும் வரல, அம்மாவும் வரல, மாமாவும் இல்லை, அத்தையும் இல்லை. இவன் இப்படி பண்ணுறான். ஆனால் அவங்க அப்பா ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவரை கூட்டிகிட்டு போனால், அம்மாவின் கூடாரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் அவளை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசிப்பான். ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்தது அவங்க அப்பா. ஈசாக்கின் வாழ்க்கை சமாதானமாக இருந்தது, ஒரே மனைவி, சமாதானமான வாழ்க்கை. ஆனால் ரெபேக்காளுக்கு இங்கே யாக்கோபு அவரே பொண்ணு பார்த்து கொண்டார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? கடைசி வரைக்கும் சமாதானம் கிடையாது. ஸோ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பொண்ணு பார்க்கறது யார் தான் பார்க்கணும்? தாய் தகப்பன் பார்க்கணும். அப்படி இல்லையா உங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன் ஆகிய ஊழியக்காரங்க பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாங்கன்னா பேசவே மாட்டாங்க, பொண்ணும் மாப்பிள்ளையும். இன்றைக்கி காலம் மாறிடுச்சு இல்லையா? அவங்க 2 பேர் மட்டும்தான் பேசிக்கிடுவாங்க, வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்கும்போது நிச்சயதார்த்தம் பண்ணவர் சொன்னார், எப்பா 2 பேர்கிட்டையும் பேசாதன்னா கேட்க மாட்டீங்க, எப்படியும் பேசிடுவீங்க, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க, ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுகிறதுக்கு ஏதாவது வேணும்ல அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி காலங்கள் மாறிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், திருமணம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது.
தேவன் அதை விரும்புகிறார். அந்த திருமணத்தின் நோக்கம் என்னவென்றால், மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாது. தனியாக இருக்கிறது வேற, தனிமையாக இருக்கிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தனியாக இருக்கிறவர்கள் தனியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கல்யாணம் முடிஞ்சுமே இருதயத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க, ஒரு தனிமையாக இருக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தனிமை என்ன அப்படின்னாச்சுன்னா, என்னை நேசிக்க யாருமே இல்லை, என்னை புரிஞ்சுக்கிட யாருமே இல்லை, நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வோடு அவங்க அப்படி தனிமையாக இருக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு, தன் மனைவிக்கு தனிமை உணர்வு வர்ற மாதிரி நடந்துக்கிடக்கூடாது. ஒரு பெண் இன்னும் தன்னுடைய ஆணுக்கு, தன்னுடைய துணைக்கு தனிமையாக இருக்கிற மாதிரியான அந்த உணர்வு அவங்களுக்கு வரவே கூடாது. அப்படின்னா என்னென்னா, எப்படி சொல்கிறது, என்ன இருந்தாலும் வெளியில் பேசுகிறதுக்கு முதல்ல ஒரு ஆள் தேவை. என்ன தேவை? நல்ல மேரேஜ் சரியாக நடக்கணும்னா முதலாவது 2 பேரும் நல்லா பேசிக்கிட பழகணும். கணவன் மனைவி என்ன செய்யணும்? இது சொல்லுங்கப்பா, முதல்ல பேசணும். நிறைய வீடுகளில் பேச முடியாது, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. 2 பேரும் பேசணும். 2 பேரும் மனம் விட்டு பேசியாச்சுன்னா தனிமை வராது. மனம் விட்டு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் ஆதாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு ஏற்ற துணை நான் உண்டாக்கணும். ஏன்னா மிருகங்களோடு பேசி கொள்கிறது, பறவைகளோடு பேசுது, இந்த மனுஷனுக்கு பேச ஆள் இல்லை. உடனே ஒரு பெண்ணை படைத்து ஆதாமுக்குள்ளே என்னென்ன ஆற்றல் இருந்துச்சோ அதே ஆற்றல் அந்த பெண்ணுக்குள்ளே வச்சு அனுப்பிவிட்டார். அதனால தான் பெண்கள் இப்பொழுதும் ஆண்களையே சார்ந்து நிற்கிறார்கள். ரைட்டா? பெண்ணினுடைய ஆசையெல்லாம் யாரை குறித்து இருக்கும்னா, தன் கணவனை குறித்து தான் இருக்கும். அவங்க கணவன் மேலே எப்போவுமே நோக்கமாக இருப்பாங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்படி தானே சொல்லுது? என்னப்பா நான் அப்படி தானே, தன் கணவனோடு இசைந்து இருப்பாள்னு சொல்லலை. அவன் ஒரு ஆண் வந்து தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு என்ன செய்யணும்? இசைந்து இருக்கணும். அப்போ இன்னைக்கு நிறைய மேரேஜ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னா, கல்யாணம் பண்ணுறதே அம்மா அப்பாவுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க வீட்டு வேலை பார்க்குறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் சம்பாரித்து கொடுக்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கே போக மாட்டான், ஆனால் அவனுக்கு கல்யாணம் பண்ணணுமா? பைபிள் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு கல்யாணத்தை கொடுத்தாரா வேலையை கொடுத்தாரா? சொல்லுங்கள். ஆதாமுக்கு முதல்ல வேலையா கல்யாணமா? சொல்லுங்கள். இது என்னது? வேலை. ஃபஸ்ட்டு வேலை, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். இவர் வேலை செஞ்சு தான் ஆதாம் சாப்பிடணுன்ற அவசியம் இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்தில் இவர் வேலை செஞ்சாதான் சாப்பாடுன்ற அளவுக்கு இருந்துச்சா? இல்லைன்னா எல்லாமே இருந்துச்சு, ஆனால் இவரை வேலை செய்ய வச்சாரா? எல்லாமே இருந்துச்சு, ஒன்றுமே குறை கிடையாது. ஆனாலும் அவன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, அவன் வேலை செய்யணும்னு வேலையை வச்சார். என்னைக்கு ஒரு மனுஷனோ அல்லது ஒரு பெண்ணோ சோம்பேறியாக உட்காடுறாங்களோ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ரைட்டா? இன்றைக்கி நம்மளை சோம்பேறி ஆக்கக்கூடிய முக்கியமான பொருள்களில் ஒன்று என்னென்னா, நம்ம கையில் வச்சுருக்கிற செல்ஃபோன். இது நம்ம பார்க்க நம்மளை சுற்றி இருக்கிற உலகமே மறந்துடுது. அவ்வளோ ஆண்டவர் சொன்னார்ல, உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நம்மளும் உள்ளங்கையில் வச்சுருக்கிறான், அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நேரம் போயிடும். சாம்பாரை வச்சுட்டு இதை தொடவுக்குள்ளே சாம்பார் அடி பிடிச்சிரும். அப்புறம் வீட்டுக்காரர் வந்தோன்னே மிதிக்காமல் என்னச்சுவார்? ஆம்பளை பார்த்தீங்கன்னா ஃபோனை ஹெட்செட்டை போட்டுகிட்டே போவான். வெளியில் இறங்கும் போதே இந்த மனைவி சொல்லும், 1 கிலோ சீனி வாங்கிட்டு வந்துருங்க. கட்டாயமாக வாங்கிட்டு வர மாட்டான். ஏன்னா இங்கே மண்டைக்குள்ள எதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. ரைட்டா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது, அவனுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த பெண்ணுக்கும் பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதை 2 பேரில் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னென்னா, ராஜ்குமார் பேசுகிற வார்த்தைகள் கம்மி, அவன் மனைவி பேசுகிற வார்த்தைகள் அதிகம். இதில் பேசுகிறது ஈஸியாக, கேட்குறது ஈஸியா? சொல்லுங்கள். பேசுகிறது ஈஸியா, கேட்குறது ஈஸியா? சொல்லுங்கள். பேசுகிறது ஈஸியா, கேட்குறது ஈஸியா? பேசுகிறது ஈஸி, கேட்குறது கஷ்டம். நான் சொல்ல புரியுதா? என்ன உட்காந்து பேசினாலும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, ஆனால் நம்ம என்ன வேணாலும் என்ன செஞ்சிடலாம், பேசிடலாம். இப்போ ஆண் வந்து கம்மியாக பேசுகிறான், ஆனால் அதிகமாக கேட்க வேண்டிய சூழ்நிலைகளை தள்ளப்படுகிறான். பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவன் எப்படா பேசுவான்னு இந்த அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷன் இந்த அம்மாவை தவிர மீதி எல்லா மேட்டர்ட்டையும் பேசுவான். இந்த பெண் எப்படி இவன் பேசுவான் என்று எதிர்பார்த்துருக்குதோ அதே மாதிரி என் பேச்சை இவன் கேட்கணும்னு எதிர்பார்த்து நிற்கும். ஆனால் இந்த ஆண் எப்படிப்பட்டவன் அப்படின்னா,
எவ்வளவுக்கு எவ்வளோ சைலண்டாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ சைலண்டாகவே போயிடுவோன்னு நினைக்கிறாள். அதனால தான் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய வீடுகளில் பார்ப்பீங்க, ஆண் சொல்லுவான், ஏம்மா நீ கொஞ்சம் வாயை மூடு, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு. ஏன்னா இவரை படைக்கப்பட்ட பொழுது இவர் மட்டும்தானே தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு, பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. கர்த்தர் சாயங்காலம் தான் வருவார். ஆனால் இந்த அம்மா படைக்கப்பட்ட பொழுது இந்த அம்மா தனி ஆள் கிடையாது, படைத்த உடனே பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. இந்த அம்மா அந்த ஆளை ஒரு வேலையும் செய்யக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கும். அங்கே துவங்கின பேச்சு இங்கே வரைக்கும் வருது. லேலோயா. ரெண்டாவது, இது மாப்பிள்ளை வீடாக இருக்கிறதுனால மாப்பிள்ளை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ பொண்ணுக்கு, பொதுவாக பெண்களுடைய சுபாவம் எப்படின்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே சேர்த்து வைப்பாங்க, அதை பெருக பண்ணுவாங்க. குறிப்பிட்ட நாளில் நீங்கள் எதிர்பாராத ஒன்றாய் திருப்பி கொடுத்து விடுவாங்க. ரைட்டா? எவ்வளோ தூரம் புரியுதோ அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆண்கள் சீக்கிரமாய் நிறைய வார்த்தைகளை மறந்து விடுவார்கள், பெண்கள் சீக்கிரமாய் வார்த்தைகளை மறப்பதே கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வந்துன்னா தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அவங்க அதை விடவே மாட்டாங்க. ஆண்கள் அப்படி கிடையாது, இன்னைக்கு பார்ப்பான் நாளைக்கு பார்ப்பான், தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இது பெண்களுடைய சைக்காலஜி. இதை ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் அன்பை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அது அன்பு பல மடங்காக திரும்பி வரும். வெறுப்பை காமிச்சிங்கன்னா உடனே வராது, அப்படியே இருக்கும் இருக்கும் இருக்கும், சேர்ந்திருக்கும். ஒரு நாள் டமீர்னு வெடிக்கும். அதை தாங்கி கொள்கிறவன் இந்த பூமியில் ஒருவனும் உண்டு. ரைட்டா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, எப்போவுமே பெண்கள் ஆதாம், தமிழ் பைபிள் அது இல்லை, ஹீப்ரு பைபிளில் இருக்குது. ஆதாம் படைக்கப்பட்டு ஒரு ஏவாள் படைத்த உடனே ஏவாள், இந்த வசனம் இருக்குல்ல, அந்த வசனம் வாசிங்க. ஏவாளை கர்த்தர் ஆதாமிடம் கொண்டு வந்தார்னு இருக்கும். எத்தனை வசனம்? 21, 23, 2ஆம் அதிகாரம். ஆதாம், வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்தால், இந்த அப்பொழுது ஆதாம் இருக்கு இல்லையா, ஆதாம், அப்போது ஆதாம் சொல்லிட்டு அடுத்த வசனம் இதில் என்ன சொல்லுதுன்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு தமிழ் பைபிளில் இருக்குது. ஆனால் ஹீப்ருவில் எப்படி இருக்குன்னா, அந்த வார்த்தையை தமிழில் மொழிபெயர்க்க முடியாது. அந்த பெண்ணை பார்த்த உடனே அப்படியே நம்ம என்ன சொல்லுவாங்க, சில நேரங்களில் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா பாருங்க, அது ஷாக்காகி வரும்னு சொல்லுவாங்கள்ல, ஏமா அப்படி சொல்லுவாங்கள்ல, இது சாக்கு கிடையாதோ, அழகில் மயங்கிறது சொல்லுவாங்களாப்பா. அப்படி அந்த பெண்ணை பார்த்தோன்னே இவன் அழகில் மயங்கிட்டான். ஏன்னா நாய், புலி, சிங்கம், கரடி, பூனை இதே பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு அழகான ஒரு பொண்ணை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, அப்படியே ஷாக்கில் அப்படியே இல்லையா, அப்படி இல்லையோ, என்ன சொல்லு, புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷன், ஆண் ஒரு பெண்ணிடத்தில் முதல் காண்பித்த உணர்ச்சி என்பது என்னன்னா, அந்த பெண்ணை பாராட்டினது. என்னது? அந்த பெண்ணை பாராட்டினது. இப்போவும் ஆண்கள் பெண்களை பாராட்டி பேசினால் அந்த பெண்களுக்கு அந்த ஆண்களை ரொம்ப பிடிக்குது. அது சொந்த கணவனாக இருந்தாலும் சரி தான், அடுத்த ஆளாக இருந்தாலும் சரி தான். அதனால் கணவன்மார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதுமே மனைவியை நல்லா பாராட்ட. இல்லையா? ராசப்பானை என்ன இன்னைக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்காவுக்கு கை கால்லாம் இல்லையா? நான் இங்கே பாருங்கள், ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். நிஜத்தில் சண்டை வராமல் இருக்கணும்னா மனைவியை பாராட்ட பழகிக்கிடணும். ரைட்டா? சில நேரங்கள் ஆண்கள் சந்திக்கிற பிரச்சனை என்னென்னா, அம்மா சூப்பராக குழம்பு வைப்பாங்க, ஏன்னா அம்மாவுக்கு வயசு 50, மனைவி அந்தளவுக்கு வயசு ஆகலை, மனைவி வைக்கிற குழம்பு இன்னும் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லாட்டாலும் நல்லா இருந்துச்சுமான்னு சொல்ல பழகிக்கிடணும். என்ன குழம்பு வைக்கிற, எங்கள் அம்மா குழம்பை பாரு அப்படின்ட்டேன்னா முடிஞ்சு, நீ சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமமாயிரும். ஸோ மனைவியை பாராட்ட பழகிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ரைட்டா? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இயேசு முதல் அற்புதம் செய்தது திருமண வீட்டில். எதில் செஞ்சார் அப்படின்னா, அதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், திருமண வீடுன்னு வந்தாலே அல்லது கணவன் மனைவி வாழ்க்கைன்னு வந்தாலே சில குறைவுகள் இருக்கும். அந்த குறைவை கர்த்தர் தான் சரிப்படுத்த முடியும்.
2 பேரும் பூரணமானவர்கள் கிடையாது. இப்போ ஆண்கிட்ட நிறைய குறை இருக்கலாம், பெண்ணிட்ட நிறைய குறை இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி பேசும்போது இதெல்லாம் தெரியாது. ஏன்னா இவருக்கு ஒரு விஷயம் பிடிக்காட்டா கூட அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லி மாற்றிக்கிடுவார். கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்ற மாட்டார். சுயரூபம் உண்மையில் என்ன செஞ்சிடும்? இல்லை, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உண்மையிலே வந்துடும். அப்போ ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை போல சில காரியங்கள் அவங்களுக்கும் வீக்னஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த குறைவை இயேசு கிறிஸ்து மூலம் தான் சரிப்படுத்த முடியும். அதனால தான் கணவன் மனைவி உறவுக்கு நடுவில் இயேசு மட்டும்தான் வரணும். வேறு யாரையாவது உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா குறைவுகள் பள்ளங்களாய் மாறி, பள்ளங்கள் படுகொலைகளாய் மாறி 2 பேரும் உள்ளே கடந்துக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ள என்ன செஞ்சுருவீங்க? விழுந்துருவீங்க. இதை நல்ல கவனத்தில் வச்சுக்கிடணும். அடுத்ததாக நம் எத்தனை 3 பாயிண்ட் சொல்லிட்டேன். ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? ஏற்ற துணை. தேவன் கொடுக்கறது என்னது? மனுஷன் தேடுறது ஏறி மிதிக்கிற துணை. ஸோ ஒரு காலமும் நீங்கள் துணைகளை தேடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணை வச்சிருக்கிறார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரெண்டாவது என்ன பாயிண்ட் சொன்னேன்? ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னாச்சுன்னா பாராட்ட பழகணும். நீங்கள் பாராட்டினீங்கன்னா அந்த பெண்ணுடைய இருதயம், ஏன்னா அதை விரும்பும், அந்த பெண் வந்து ரொம்ப விரும்புவாங்க. நீங்கள் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் பாருங்கள், அந்த பெண் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கும், வெளியில் வராது. எத்தனை பேர் வெளியில் இருந்தாலும் என்னம்மா வீட்டுக்குள்ளேயே இருக்க, வெளியில் வா கொஞ்சம் பேசு அப்படின்னா அந்த பெண் உள்ளே தான் இருக்கும். எப்போ வீட்டுக்கார் வருவார் அவர்கிட்ட பேசுவோன்னு காத்திருக்கும். வந்த உடனே நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது எரிஞ்ச வேலையில் இருக்க டென்ஷனில் இங்கே காமிச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே இருதயம் என்ன ஆயிரும்? இறுக ஆரம்பிக்கும். உடனே வெடிக்காது. சில நாட்களுக்கு அப்புறம் அதை என்ன செஞ்சிடும்? வெடிக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். மூணாவது, அந்த பெண் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கணும்னா நிறைய குறைகளோடு தான் ஆண்டவர் பெண்களையும் ஆண்களையும் படைச்சி வச்சிருக்கிறார். எனவே அந்த குறையை புரிந்து கொள்ள பழகணும், கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும். ரைட்டா? அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, மனைவியானவள் பலகீன பாண்டம். மனைவி எப்படியா? மனைவியானவள், ஆமாம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எப்படி சொல்லுகிறது? மனைவியானவள் பலவீன பாண்டம். அப்படின்னா அர்த்தம்னா, ஒரு பெண்ணாக இருக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க மனைவின்னு வந்துட்டாங்க, அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாங்கன்னா வீக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது என்னென்னா, ஒரு ஆணுக்கு இதே வீட்டிலே இருக்கிறார். இப்போ ராஜ்குமார் வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டிலே இருக்கிறாரு. கல்யாணம் முடித்தாலும் இங்கே தான் இருக்க போகிறார். இவர் பார்த்த வீடு, பார்த்த இடம் எல்லாமே அப்படி தான். ஆனால் இவருடைய மனைவியாக வருகிற பெண், அவங்க வீட்டை விட்டுட்டு வராங்க, அம்மா அப்பா விட்டுட்டு வராங்க, சொந்த பந்தத்தை விட்டுட்டு வராங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வராங்க. இது பழகிறதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறதுக்கும் சில நாட்கள் ஆகும். எவ்வளவு தான் மாமா வீடோ அத்தை வீடாக இருந்தாலும் அது சொந்த வீடு கிடையாது. அதனால் ஒரு மனைவியாக வர்றாங்கன்னா நிறைய வீக்னஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும், பலகீனம் இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இதையெல்லாம் புரிந்து நடந்து கொள்வோமே ஆனால் அந்த வீடு செழிப்பாக இருக்கும். லேலுயா? எத்தனை பாயிண்ட் சொல்லிட்டேன்? 4. அடுத்து இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் வருகிறார்கள். 26ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆக்கில்லாள் பிரிஸ்கில்லாள். 26ஆம் வசனம் இருக்கா? அப்போஸ்தலர் 18 வாசிங்க. ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை, அதாவது என்னன்னா, இந்த 2 பேர் யாருன்னா நல்ல சபையில் வளர்க்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் சத்தியத்தை கேட்டவர்கள். அதனால் அந்த ஊழியக்காரங்களையும் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ நம்ம பார்க்குற இடத்துல ஒரு ஊழியக்காரர் வருகிறார். அவர் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போலோ. அவருக்கு சரியாக இயேசுன்னா யாருன்னு தெரியாது, பழைய ஏற்பாடு மட்டும்தான் தெரியும். சாதாரண ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரையும் ஏற்றுக்கொண்டார். நிறைய நேரங்களில் பிரச்சனை எங்கே வரும்னா, இந்த சபை விஷயத்தில் வந்துடக்கூடாது, சண்டை என்ன சொல்ற ஊழிய விஷயத்தில், சபை விஷயத்தில் வந்துடக்கூடாது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க பெரிய ஆளாக இருக்கட்டும், சின்ன ஆளாக இருக்கட்டும். உங்கள் வீட்டுக்காரங்களையும் ஏற்றுக்கிடணும், அவங்க வீட்டுக்காரங்களையும் என்ன செஞ்சிடணும், இல்லையா? என்ன சொல்லுவாங்க பொதுவாக? என்ன சொல்லுவாங்கன்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா அன்னைக்கு வேறு மாதிரியாக இருக்கும் சாப்பாடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா அன்னைக்கு வேறு மாதிரியாக இருக்கும். சில வீடுகளில், எல்லா வீட்லையும் அப்படி இல்லை, சில வீடுகளில். இப்போ ஏன்னா இவங்க கூட்டு குடும்பமாக தான் இருக்க போகிறாங்க. தனி குடும்பமாக இருந்தால் அப்படி இருக்கும். பொண்ணோட அப்பா அம்மா வந்தால் அன்னைக்கு சாப்பாடு வேறு மாதிரியாக இருக்கும். இவங்க அப்பா அம்மா வந்தால் அன்னைக்கு சாப்பாடு வேறு மாதிரியாக இருக்கும். சில நேரங்களில் மனைவிக்கு ஜலதோஷம் பிடித்து விடும்.
ஜலதோஷம் முடித்தா உப்பு புளி காரம்லாம் தெரியாதுல்ல, வாசனை தெரியாது. என்ன குழம்பு இப்படி வச்சுருக்க, எனக்கு ஜலதோஷங்க அப்படின்றாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்தாங்கன்னா அன்னைக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்படி நாம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள பழகணும். இவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ள பழகினீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை ஆரோக்கியமாய் சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 இருதயம் ஒரே இருதயமாக மாறுகிறதுக்கு பேர் தான் திருமணம். ஆனால் நிறைய திருமணங்கள் ஃபெயிலியர்லேயே முடிஞ்சிருது. என்ன காரணம்னா அவங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. இது தேவன் எனக்கு கொடுத்ததுன்ற உறவை என்ன செஞ்சிருந்தாங்க, மறந்துடுறாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என்ன வந்துடுதுன்னா பொதுவாக இது கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, சந்தோஷமாக இருந்தால் நம்ம குடும்பம், சந்தோஷமாக இருந்தானது ஆமாம் நம்ம குடும்பம். சண்டைன்னு வந்துருச்சுன்னா உன் குடும்பம். சந்தோஷம் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்றா ஆயிடுவாங்க. சண்டைன்னு வந்துருச்சுன்னா உன் குடும்பம், உன் பிள்ளை, உங்கள் அம்மா, ஒன்னால இந்த சிங்கிள் வந்துடுது. ஸோ இப்படி வரக்கூடாது. லாபமோ நஷ்டமோ ஒன்றாக இருக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் திருமணம் நல்லபடியாக. பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, கர்த்தர் எனக்கு தந்த கணவன் என்கிற அந்த உணர்வில் நீங்கள் எப்போவுமே இருக்கணும். அதனால தான் அதுக்கு கீழே ஆண்டவர் எழுதுவார், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கவே கூடாது, அப்படின்றது. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை சென்டரில் வச்சுக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்களால் இணைஞ்சு போக முடியும். சண்டை வராத குடும்பமே கிடையாது. சண்டை வரலைன்னா அது குடும்பமே கிடையாது. சண்டை வரலைனாலே 2 பேரில் யாரோ ஒருத்தங்க இல்லீகல் அஃபேரில் இருக்காங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரலைன்னா 2 பேரில் யாரோ ஒருத்தங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்றைக்குமே கணவன் என்ன செஞ்சாலும் எதிர்கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கணவனும் மனைவி என்ன செஞ்சாலும் இப்படி தான் தேவன் வச்சுருக்கிறார். அதனால் அந்த உரசெல்லாம் வரலை அப்படின்னாலே அங்கே வேறு மேட்ரு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் வேணால் சில குடும்பத்தை கவனித்து பாருங்கள், எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருக்கும். சில குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் உடஞ்சி சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். என்ன காரணம்னா இப்படி தான் இருக்குது. தேவன் அவர்களை அப்படி தான் வச்சுருக்கிறார். அதனால் சில நேரங்களில் சுயத்தை உரசுகிறது போல் வார்த்தைகள் வரும், சில சூழ்நிலைகள்லாம் வரும். இதெல்லாம் நம்மளை உருவாக்குவதற்கு தானே தவிர உடைப்பதற்கு கிடையாது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வர்றது நல்லது. என்ன இல்லையா? நல்லதுப்பா. எவ்வளவுக்கு எவ்வளவு மரம் அசையுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேறு ஆழமாக போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேறு ஆழமாக போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் சில நேரங்களில், ஏன்னா இதெல்லாம் வராமலாம் இருக்காது. பைபிள் பாருங்கள், சண்டை போடாத கணவன் மனைவியே கிடையாது. நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆனால் அது எல்லாமே ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பரஸ்பரம் மன்னிக்கவும் மறக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். எப்போவுமே பழசை ஞாபகம் வச்சிடக்கூடாது. அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு கணவன் மனைவியை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு பைபிள் ஒரு கணவன் மனைவியை காட்டுகிறது. நாம் எப்படி இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வர்றாங்க. அந்த அம்மா பேர் சப்பீராள், அந்த ஐயா பேர் அனனியா. இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு விரோதமாய் ஒருமனப்படுகிறார்கள். ரைட்டா? அதனால் நீங்கள் ஒரு காலமும் இப்படி இருந்துடக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு ஒருமனப்படணும், கெட்ட விஷயத்துக்கு ஒருமனப்படக்கூடாது. அதாவது கணவன் தப்பு பண்ணால் மனைவி தண்டிக்கணும், அந்த தப்போடு சேர்ந்து ஒத்து உதவக்கூடாது. அந்த 2 பேரும் அதாவது 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு தேவனுக்கு விரோதமாய் வஞ்சிக்கிறார்கள். விளைவு என்னாச்சு? புருஷன் செத்தது மனைவிக்கு தெரியல. புருஷன் அடக்கம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் மனைவி சர்ச்சுக்குள்ளே வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 2 பேரும் ஒன்றா சர்ச்சுக்கு போகணுன்னு தெரியுது. இல்லை உண்மையா இல்லையா? கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சர்ச்சுக்கு போகணுன்னு தெரியுது. சில வீடுகளில் கணவன் தான் வர்றாரு, மனைவி வர மாட்டாங்க. சில வீடுகளில் மனைவி வருவாங்க, கணவன் வர மாட்டாங்க. ஸோ எவ்வளோ டேஞ்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு அங்கே ஆண் வந்தாராம். உடனே பேதுரு கேட்காரு, இவ்வளோத்துக்கு தான் விற்றீங்களாப்பா? அந்த ஆள் என்ன பண்ணுறாரு? ஏன்னா மனைவி சொல்லிருச்சுல, அவள் சொல்லக்கூடாது, அந்த மனுஷனுக்கு 100 ரூபா காணிக்க அதிகம், அதோடு நிப்பாட்டிக்கணும். டக்குன்னு வேதம் சொல்லுகிறது, விழுந்து செத்தான். அப்படியே தூக்கிட்டு போனாங்க, அடக்கம் பண்ணாங்க. இந்த அம்மாவுக்கு தெரியல புருஷன் செத்தது. வசனம் அது கீழே வருது.
அந்த அது சொல்லு, கணவன் இறந்து போனது தெரியாமல் அவளும் உள்ளே வருகிறாள். பேதுரு திரும்ப கேட்குறார், இவ்வளவுக்கு தான் நகை, இவ்வளவு தான் வித்தீங்களப்பா உங்கள் சொத்தை? ஆமாங்குது. ரைட், தேவன் எனக்கு பொய் சொல்ல 2 பேரும் ஒருமானப்படுறீங்களா? உன் புருஷனை அடக்கம் பண்ணின வாலிபருடைய கால்கள் இதோ வாசப்படியில் நிற்கணுன்னா அவளும் விழுந்தாள், அவளும் செத்தாள். ஸோ நாம் இப்படி இருக்கக்கூடாது. வசனம்லாம் எடுத்துட்டிங்களா? ரைட்டா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி நல்ல விஷயத்தில் ஒருமனப்படணும். தப்பான விஷயம்னு வந்துச்சுன்னா ஒருமனப்படக்கூடாது. கண்டிக்க வேண்டிய விஷயத்தில் கண்டிக்கணும். ரைட்டா? நீங்கள் அப்படியே கண்டும் காணாமல் விட்டுட்டிங்கன்னா, போனால் போதுன்னு ஆரம்பத்திலே விட்டுட்டிங்கன்னா பின்னாடி உங்களால் சரி பண்ணவே முடியாது. சின்னதாக இருக்கும் போதே திருத்திக்கிடணும். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, 5ல் வளையாதது வளையாது. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற தம்பி மனைவி எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு, எது உனக்கு புரியுதோ புரியலையோ எப்போவும் அந்த பெண்ணை சிரிக்க வைக்க பழகிக்கும். உன் வாழ்க்கை சிரிக்கும். இல்லைன்னா உன் வாழ்க்கையை பார்த்து ஊரார் சிரிக்கிற மாதிரி ஆகிடும். நான் சொன்னதை கொஞ்சம் எச்சரிப்பாக இருந்தாலும் கூட நல்லா புரிஞ்சுக்கோ. மனைவியை சிரிக்க வச்சேன்னா நீ சந்தோஷமாக இருப்ப. இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை பார்த்து வெளியில் இருக்கிறவங்க நினச்சிவாங்க, சிரிப்பாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோ. ஆண்டவரை தேடு, கர்த்தர் உனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சு கொடுக்கட்டும். வேதத்தில் எழுதியிருக்கிறது போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இப்படி இருப்பான் என்பதற்கு அடையாளமாய் உன்னை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நல்ல குழந்தைகளை தருவார். அவர்கள் பூமியில் பலத்து இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்கும் சபைக்கும் பிரயோஜனமான ஒரு மனுஷனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஜெபம் பண்ணுங்க.